விசிகாவுடைய மாநாடு உளுந்தூர்பேட்டை நடக்குது. அதற்காக ஒரு உள்ளூர் அந்த பகுதிக்கான விடுமுறை, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கிறார்கள். விடுமுறை தினத்தில் அரசியல் கட்சிகள் நிகழ்ச்சிகளை மாநாட்டை நடத்துவாங்க. ஆனால் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டு இந்த மாநாட்டை நடத்தணுமா என்கிற கேள்வியும் சர்ச்சையும் விழுந்திருக்கு. அந்த மாநாட்டை ஒட்டியே தஞ்சாவூரில் விளம்பர பதாகைகள் வைக்கிறாங்க. மாநகராட்சியுடைய அனுமதியின்றி வைக்கப்பட்ட அந்த பதாகைகள் அகற்றப்படுகிறது. அதை கண்டித்து விசிகாவினர் சாலை மறியல் நடத்துகிறாங்க. அந்த சாலை மறியலால் பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு, அலுவலகங்களுக்கு, மருத்துவமனைகளுக்கு, அரசு அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்படுது. ஒரு இளைஞர் தன்னுடைய அவசர பணிக்காக செல்றதுக்கு முயற்சிக்கிறார் இருசக்கர வாகனத்தில். அவரோடு விசிகாவினர் வாக்குவாதம் நடத்தினாங்க. அந்த வாக்குவாதத்தை ஒரு பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு காவல்துறையுடைய செய்திக்குறிப்பிலே சொல்கிறாங்க. அந்த இளைஞரோட பேச்சுவார்த்தை பேசுகிறாங்க. அப்புறம் வாக்குவாதம் ஆகுது. இளைஞரை ஒரு காவல்துறையினுடைய எஸ்எஸ்சி தாக்குறார். அப்புறம் இளைஞர் தாக்குறார். இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மறியல் நடத்தி பொது போக்குவரத்துக்கு இடையூறாக, பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்தவர்களை கைது செய்து அப்புறப்படுத்துவதை விட்டுவிட்டு பொதுமக்களில் ஒருவராக இருக்கிற இளைஞரை தாக்கி கைது செய்திருக்கிறது காவல்துறை. அதுவும் கண்டனத்துக்கும் சர்ச்சைக்கும் உள்ளாயிருக்கிறது. காங்கிரஸ், விசிகா உள்ளிட்ட கட்சிகளுடைய அழுத்தத்திற்கு தாவேக அரசு அடிபணிந்து இருக்கிறதா, அதுதான் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறதா என்கிற கேள்வியெல்லாம் எழுகிறது. நம்பி நாராயணன், உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். சார், அந்த வீடியோ பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்குது சார். தஞ்சாவூரா? ஆமாம், தஞ்சாவூர் வீடியோ. அந்த பையன் அடித்தது தப்புன்னு ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லிடலாம். ஆனால் அவசரமாக வேலைக்கு போகிற ஆள், நீங்கள் பேனர் வச்சதே அனுமதி இல்லாமல் வச்சுருக்கீங்க. அந்த பேனர் எடுத்திருக்காங்க. இது என்ன ஆர்ப்பாட்டம் எனக்கு புரியலை. சரி, உட்காருறீங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு பக்கம் நீங்கள் வண்டி போகிறதுக்கு இடம் விட்டாது உட்காரணும். அதாவது ஒரு இருசக்கர வாகனம், பேருந்தெல்லாம் நிற்குது. ஆமாம், சமூக அக்கறை என்று ஒன்று இருக்கிறது. அப்போ அக்கறை இல்லாமல் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு ஒருத்தவர்கிட்ட அவர்கிட்ட நீங்கள் சண்டை போடுவீங்க. அங்கேருந்து இன்ஸ்பெக்டர் போய் கேட்டால் அவர்கிட்ட இந்த பையன் பேசுகிறான், அடிச்சுப்பாருங்கிறான், அடிச்சிருவேங்கிறாரு, அடிச்சுப்பாருங்கிறான். இவர் லேசாக அடிக்கிறார், அவன் ஓங்கி. அதுலேயுமே பின்னாடிலேருந்து குரல் வருதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த காட்சிகளை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி விசிகாவினர், மறியல் இருக்கின்ற விசிகாவினருக்கு அந்த இளைஞருக்கும் வாக்குவாதம். அவர் வண்டி சாவியெல்லாம் புடுங்க போகிறாங்க. இப்போ பின்னாடிலேருந்து தான் அவங்க தான் அந்த பையனை அச்சுறுத்துறாங்க, மிரட்டுறாங்கங்கிறாங்க. அங்கே பதில் சொல்கிறப்ப தான் காவல்துறை. இல்லைங்க, முந்தின ஆட்சியில், திமுக ஆட்சியில் இதே திருமாவளவன் அவர்கள் கூட இருந்தார். ஹைகோர்ட்டில் அங்கேருந்து வராரு, ஒரு வழக்குரைஞரை முறைச்சி பார்த்ததை நான் முறைச்சி தான் பார்த்தேன், அவங்க அடிச்சுட்டாங்கங்கிறார். அதை முறைச்சி பார்த்தான், அதுக்காக அடிச்சுட்டாங்கிறாரு. முறைச்சாலும் ஒருத்தர் அடிப்பாங்களான்னாங்க. அப்போது விசிகாங்கிறது என்றைக்குமே இந்த எலமெண்ட்ஸ் தாங்கிறது உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்ச பிறகு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு காவல்துறை பார்க்கணும். காவல்துறை யாரை காப்பாற்றணும், யாரை காப்பாற்றக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியணும். இது ரெண்டாவது. இன்றைக்கி அந்த பையன் அடிச்சுட்டான், இன்றைக்கி என்ன ஆகும்? இனிமேல் ஏதோ ஒரு கோபத்தை, கண்டிப்பாக தவறு தான். ஆனால் ஒரு கோபம் ஊட்டுற அளவுக்கு அங்கே ஒன்று நடக்குதுன்னா சமூக கோபம் யாருக்கு வராமல் இருக்கும்? நீங்கள் தானே பேசுகிறீங்க, 1000 பேசுகிறீங்க. காரணம் எங்கேருந்து வருது அந்த கோபம்? அந்த சமூக கோபம் வரத்தானே செய்யும். அப்போ அந்த சமூக இன்னைக்கு காவல்துறையினுடைய அறிக்கை எப்படி வருதுன்னா, அவன் மேலே ஏற்கனவே 2 குற்றச்சாட்டு இருக்குது, கம்பெனியில் குற்றச்சாட்டு இருக்குது. இதெல்லாம் எப்போதுமே இந்த காவல்துறை யார் நீதி கேட்கிறார்களோ அவங்களை குற்றவாளி ஆக்குறதுங்கிறது காவல்துறையினுடைய இதாக இருக்கிறது. அந்த காவல்துறையுடைய அந்த விளக்கத்தில் சொல்லியிருக்காங்க, படிச்சீங்களா? அந்த வாக்குவாதம் நபர் ஈடுபட்டதால நிலைமை மேலும் மோசமடையாமல் கட்டுக்குள் கொண்டு வர குறைந்தபட்ச பல பிரயோகத்தை. இல்லை, அது யார் கொடுக்க, அந்த அதிகாரம் யார் கொடுக்குறாங்கிறேன். நீங்கள் அப்புறம் நீங்கள் தூக்கிட்டு போங்க, வச்சுட்டு போங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் உளுந்தூர்பேட்டையில் நீங்கள் சார் ஆகஸ்ட் 17 பிறந்த நாள் நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஏன் அது ஒரு நாள் முன்னாள் நடத்தக்கூடாதுன்னு என்ன இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை நடத்தக்கூடாதுன்னு என்ன இருக்குது? நீங்கள் திங்கக்கிழமை தான் நடத்தி ஆகணுமா? ஸ்கூலுக்கு லீவ் சார். நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு கட்சியினுடைய தலைவர், அவருக்கு தெரியாதா இதெல்லாம் இப்படி நடக்கும்னு தெரியாதா? அப்படியானால் அவர் பல தடவை சொல்லியிருக்காரு, திமுகவை நாங்கள் நிறைய பேசி பார்த்தோம், எங்களுக்கு மரியாதையே இல்லைன்னு. இந்த தாவேக அரசுக்கு நடுவில் அவர் தான் சிஎம் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டது. அப்புறம் இன்னைக்கு நான் யார் அப்படின்னா தாவேகாவுக்கு தான் காமிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் காரணமாகத்தான் இது நடக்கிறதோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். அந்த மிரட்டலுக்கு தாவேகா அடிபடுகிறது என்று நான் சொல்லுகிறேன். இவ்வளவுக்கு அப்புறம் அந்த கூட்டத்தில் 3 நிமிஷம் தான் பேசியிருக்காரு அவர்.
அதுக்கும் காரணம் சொல்லியிருக்காங்களே. அவர் வந்து அதாவது என்ன சொல்ல, அப்படிப்பட்ட கூட்டம், அவராலேயே மூச்சு திணறல் வந்துட்டு தான் அந்த கூட்டத்தில் அவருக்கு. சார் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் திருமாவளவன் கூட்டத்தில் அவர் ரசிகர்கள் மத்தியில் அப்படி உள்ளே போய் மூச்சு திணறல் வந்ததாக நேற்று வரைக்கும் செய்தி வந்தது இல்லைங்க. அப்போ இது என்ன பில்டப், யாரை மிரட்டுவதற்குன்னு கேட்குறேன். விஜய் அரசாங்கத்தை மிரட்டுகிறார்களா, அரசாங்கம் பணிகிறதாங்கிறது தான் என்னோட கேள்வி. சேர்ந்து பயணிப்போம்ல சொல்றாங்க, பயணிப்போங்கிறவங்க பயமுறுத்துவாங்களா என்ன? அதுதானே. இதுக்கு முன்னால நீங்க பயமுறுத்தி பார்த்தீங்க சார். நீங்க இதுக்கு முன்னால 2 பேர் பயமுறுத்தி பார்த்தாங்க. திருமாவளவனும் பயமுறுத்தி பார்த்தார், வைகோவும் பயமுறுத்தி பார்த்தார். திருமாவளவன் வந்து ஒரு இதுக்கு எதிராக ஒரு மாநாடுன்னு சொன்னார், கடைசியில் அது மகளிர் மாநாடாக மாற்றிட்டார். வைகோ ஒரு மாநாடு ஆரம்பித்தார், ஒரு நடைப்பயணம் ஆரம்பித்தார், அதுக்கும் பேர் மாறப்பட்டு அவங்களெல்லாம் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்த அடுத்த நிமிஷமே திமுக கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பேச்சு பேசினாலே அடுத்த முரசொலியில் பெரிய கட்டுரை வந்துடும் கம்யூனிஸ்டை எதிர்த்து. அப்படித்தான் திமுக நடந்து கொண்டு இருந்தது. ஆனால் தாவேகா அப்படி நடக்கவில்லை, அடிபடுகிறது என்றுதான் செயல்பாடுகள் காண்பிக்கிறது. கன்னியாகுமரியில் சபரிவர்மனுக்கு நடந்தது, இன்னைக்கு பூசாரி பரமசிவத்துக்கு நடந்தது. இந்த தஞ்சாவூர் இளைஞர் ஆகாஷுக்கு நடக்கக்கூடாது. எனக்கு பயம் இருக்கு, அச்சம் இருக்கு. ஆன் வீடியோ சொல்றேன், பாதுகாப்பு கொடுக்க. ஆமா, ஏன்னா சம்பவம் முடிஞ்சு போச்சு. இவர் அடிச்சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசி முடிக்கிறேன். இவர் அடிச்சார், அவங்க அடிச்சாங்க, இவர் அடிச்சாங்க, போலீஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப ஏன் கைது பண்ணணும்? வேலை முடிஞ்சு போச்சு, அவங்க கலைஞ்சு போயாச்சு, இவங்க கலைஞ்சு போயாச்சு. அதுக்கப்புறம் ஏன் கைது பண்ணணும்? முடிஞ்சு போச்சு. சட்டம்லாம் கிடையாதுங்க. சட்டம்னா சட்ட விரோதமா உட்கார்ந்தா விசிகால உட்கார்ந்தாங்கல்ல சாலை மறியல், அவங்கள கைது பண்ணுங்க. விசிகால சாலை மறியல்ல உட்கார்ந்தவங்களுடைய பட்டியல் உங்ககிட்ட இருக்கு, அவங்களுடைய வீடியோ இருக்கு. அத்தனை நேரம் தூக்கி உள்ள படத்துக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? அதெல்லாம் கேட்கிறேன். இல்லை என்று சொல்லுகிறேன். விசிகா சாலை மறியல் செய்தவர்களை உள்ள தூக்கி போடுற தைரியம் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாதுங்க. ஆகாச உள்ள தூக்கி போடுற தைரியம் தான் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா அப்பாவி. ஆக நான் சொல்லுகிறேன். 2வது, நீங்க பயந்து இருக்கீங்க. நான் சொல்லுகிறேன், வன்னி அரசு உங்களை மிரட்டுகிறாருங்க. ஒரு எல்டிடி காரன் ஒருத்தர் கூட்டிட்டு வர்றாரு, அவனுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அந்த அர்ஜுன் ராமசாமி வருகிறார், உங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன நான் கேட்கிறேன். அவர் போய் நிர்மலுக்கு போய் கொடுக்கிறாரு, இந்த கைதிகள் எல்லாம் விடுதலை செய்யுங்கள் என்று பட்டியல் கொடுக்கிறார். நான் காட்சியா சொல்றேன். நிர்மலுக்கு திருப்பரங்குன்றத்தில் இந்த பக்கம் மாணிக் தாக்கூர் உட்கார்றாரு, இந்த பக்கம் சு வெங்கடேசன் உட்கார்றாரு. நிர்மல் என்ன பண்ண முடியும்? ஆகையினால எல்லாமே இவர்கள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா எல்லாரும் இந்த அரசாங்கத்தை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி சொல்ல வரீங்க. அதே தாங்க, நான் மீண்டும் அதே தான் சொல்லுகிறேன். நீங்கள் வந்து அந்த பதாகையை வைத்தவர்கள் முதல்ல கேஸ் போடணும். ஏன்னா அனுமதி இல்லாமல் வைத்தீர்கள். என்ன பிரிவுகள்ல என்ன வழக்கு பதிவு பண்ணுங்க? அதை நீங்கள் இந்த அறிக்கை கொடுத்த காவல்துறை, இப்போ ஆகாஷுக்காக அறிக்கை கொடுத்த காவல்துறை, நாங்க பதாகையை வச்சவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், சாலை மறியல் வச்சவங்க மேல நடவடிக்கை அறிக்கை கொடுக்கலையே சார். அவர் சொல்றாருல, விதன்சபாக்கு விஜய் செல்கிறார், அது தயாராகிறது. அப்படி எத்தனை நாள் செய்தி வந்தது? மாறி 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 செய்தி. இந்தா வருகிறார், அதந்தா வருகிறார். அப்ப ஏன் போகல? அங்கதான் அண்ணன் சொல்ற மாதிரி டிகே சிவகுமார் என்ன பேசினாருங்கிறதா மர்மமாக இருக்கிறது. 1. 2வது, எனக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். இன்னும் இவங்க ரியல் ஆட்சிக்கு வரல, ரியல் ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பார்வை இருக்கிறது. சட்டமன்றத்தை சட்டமன்றமாக நடத்த வேண்டும், சுவிசேஷ கூட்டமாக நடத்தக்கூடாது. தமிழையே இழிவுபடுத்துறாங்க அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. இந்த 3ஐயும் நான் பதிவு பண்ணேன்.